கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே கடந்த 5 மாதத்தை நாம் முடித்து இந்த 6வது மாதத்திற்குள்ளே முதல் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நுழைந்திருக்கிறோம். அதாவது 6ஆம் தேதி 6ஆம் மாதம். இந்த 6ஆம் தேதி 6ஆம் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பது சிறிதேனும் சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய தமிழகம் தடைக்கால நிலையில் நின்று கொண்டிருக்கிறது. இந்த நிலைகள் எல்லாம், அதாவது இந்த லாக்டவுன் என்ற நிலையெல்லாம் சீக்கிரத்தில் மாறும். சபை கூடி வரும், நாம் ஒருவருக்கு ஒருவர் சந்திப்போம், கர்த்தரை நாம் ஆராதிப்போம், சபையானது ஒரு பெரிய எழுப்புதலை சந்திக்கும் என்பதில் சிறிதேனும் சந்தேகமில்லை. தேவ நாம மகிமைப்படும்படி பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். இப்பொழுதும் முதல் பாடலாக காற்றும் கரங்கள் ஒன்றெனக்கு காத்திடுவார் கிருபையாலே, அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. பிரியமானவர்களே, அரை மணி நேரம் நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். அரை மணி நேரம் தேவ செய்தியை பாஸ்டர் பிலிப் ஆனந்த் அவர்கள் கொண்டு வருவார்கள். 1 மணி நேரம் மாத்திரமே தேவ சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்திருக்க போகிறீர்கள். எனவே இந்த நேரத்தை நீங்கள் அசட்டை செய்யாமல் கர்த்தருக்காக 1 மணி நேரத்தை இந்த காலை வேளையில் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. நாம் பாடுவோம். இசைக்கு வாய்ப்பை கொடுத்து கைகளை தட்டி பாடல் வரிகளை உணர்ந்து கரங்களை தட்டி கருத்தோடு கூட பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். காக்கும் கரங்கள் ஒன்றெனக்கு காத்திடுவார் கிருபையாலே.
உன் நம்பிக்கை வீணானவர்கள் மீது வைக்கும் நம்பிக்கை வீணான நம்பிக்கையாக இருக்கிறது. பணத்தை நம்புகிறாய், சொத்தை நம்புகிறாய், படிப்பை நம்புகிறாய், அழகை நம்புகிறாய், உன் அறிவை நம்புகிறாய், உன் சாமர்த்தியத்தை நம்புகிறாய். ஆனால் ஒரு வியாதி வருகிற போது எல்லாம் உன்னை கைவிட்டு விடும். ஒரு கொரோனா வந்தது, எவ்வளோ பெரிய பாதிப்பு, ஒருவரையும் அது காப்பாற்ற முடியாமல் அந்த கொரோனா பலவிதமான அழிவையும் நாசத்தையும் கொடுத்தது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் இதை காப்பாற்றிக் கொண்டு வருகிறார். ஜீவ சுவாசத்தை நம்முடைய நாசியிலே அவர் ஊதி நம் ஜீவ ஆத்மாவை அவர் காப்பாற்றிக் கொண்டு வருகிறார். நமக்கு வேண்டிய ஆக்சிஜனை அவர் சப்ளை பண்ணுகிறார். every day and every hours and every minute. எவ்வளவு பெரிய கிருபை! அதற்கு நீ எந்த அளவுக்கு நன்றியாய் இருக்கிறாய்? இனி உன் நம்பிக்கை எல்லாம் ஆண்டவர் மேல் தான். இனி என் நம்பிக்கை எல்லாம் ஆண்டவர் மேல். நாம் சொல்ல முடியுமா? நம்புவே சுவாசிகளே இயேசுவை நான் நம்புவே, இயேசுவை சொல்லுங்க, நான் நம்புவே இயேசுவை, நான் நம்புவே இயேசுவை. பாடும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கிறது. இரண்டாவது பாடலை நாம் பாடப் போகிறோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு அங்கிள், அவர் சென்னையில் பணக்காரர்களில் அவரும் ஒருவர். பல கோடி சொத்துக்கள் அவருக்கு இருக்கிறது. 2 ஆண் மக்கள் மட்டும்தான். கொரோனாவின் பாதிப்பினாலே கணவன், மனைவி, மகன் 3 பேர் மரித்தார்கள். இளையவன் மட்டும்தான் இருக்கிறார். அவரும் இவருடைய அடக்கத்துக்கு வர முடியவில்லை. நான் வரவே மாட்டேன், வர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார். பாருங்கள், பல கோடி சொத்து இருந்தாலும், தமிழக அரசாங்கம் செல்வாக்கு பெற்றவராக இருந்தார், அவைகள் எல்லாம் அவரை காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் நம்முடைய சொந்தம் எல்லாம் நம்மை கைவிடும். நாம் நம்பினவர்கள் எல்லாரும் கைவிடுவார்கள். கைவிடாத ஒருவர் மாத்திரம் உண்டு. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர்தான் நம்முடைய சொந்தம், அவர்தான் நம்முடைய உரம். எனவே உலகில் உள்ளவர்கள் எல்லாம் நம்மை விட்டு போய்விடுவார்கள் ஒரு நாள். கர்த்தருக்கு மகிமை. இந்த அர்த்தம் கொண்ட ஒரு பாடலை கருத்தோடு கூட நாம் பாடுவோமா? உணர்ந்து பாடுவோம், கருத்தோடு கூட பாடுவோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம், எனக்கெல்லாம் இயேசுவே. பாடுவோமா?
உணர்ந்து பாடுவோம். பிரியமானவர்களே, எங்கள் குடும்பத்தின் பெரிய குடும்பம், நிறைய உறவுகள். எங்கள் சொந்த பந்தங்கள் மாத்திரம் வந்தாலே அந்நியர்கள் வர வேண்டிய அவசியங்களை ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவ்வளோ பெரிய கூட்டத்தை சார்ந்தவர்கள் நாங்கள். ஆனால் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு நாங்கள் ஒதுக்கப்பட்டோம், தள்ளப்பட்டவர்களானோம். ஒருவரும் எங்களை நேசிக்கவில்லை, எல்லாரும் எங்களை கைவிட்டார்கள். அந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் என்னும் உறவுதான் எங்களை தூக்கிவிட்டது. அவர்கள்தான் எங்களுக்காக ஜெபித்தார்கள், எங்களுக்கு உதவினார்கள், எங்களோடு கூட இருந்தார்கள். அன்றையிலிருந்து 1980 வருஷத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையிலும் தேவ பிள்ளைகள் தான் எங்களுக்கு சொந்தம் பந்தம். பிரியமானவர்களே, உங்கள் தகப்பன் வழி உறவுகள், தாய் வழி உறவுகள் உங்களை கைவிடலாம், உங்களை மறக்கலாம், உங்களை எள்ளி நகையாடலாம், உங்களை ஓரம் கட்டலாம், உங்களை பரியாசம் பண்ணலாம். நீங்கள் வசதியற்றவர்கள் என்று சொல்லலாம். ஐயோ, இவரோடு கூட பேசினால் உதவிக்கு வந்து விடுவார்கள், இவரோடு கூட பேசினால் நாம் அவளுக்கு உதவி செய்ய வேண்டியது வந்துவிடும், வேண்டாம் இவருடைய உறவுகள் என்று தள்ளி வைத்தார்களா? பயப்படாதீர்கள். எல்லாரும் கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தருக்கு மகிமை. ஃபாதர் பெர்க்மன் சொல்றார் அல்லவா, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு நம்மை கைவிட மாட்டார். யுத்தம் செய்ய புறப்படுவோம், நாம் யுத்தம் செய்ய புறப்படுவோம் என்ற ஒரு அருமையான பழைய பாடல் ஃபாதர் பெர்க்மன் அவர் எழுதிய பாடல். என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி கருத்தை உணர்ந்து நாம் பாடுவோம். இந்த உலகத்தில் பல யுத்தங்கள் நமக்கு உண்டு. ஒருவேளை யுத்தங்கள் உனக்கு இல்லை என்றாலும் யுத்தத்தின் செய்தி நீ கேட்கக்கூடியவர்களாகவும் கூட இருக்கலாம். பிரச்சனையோடு யுத்தம், கடனோடு யுத்தம், மனுஷனோடு கூட யுத்தம், ஆவியோடு கூட யுத்தம், வியாதியோடு கூட யுத்தம், இப்பொழுது கொரோனாவோடு கூட யுத்தம். சமீபத்திலே ஒரு அறிவிப்பு வந்தது, என்ன தெரியுமா? நீங்கள் வியாதி உள்ளவர்களோடு கூட நீங்கள் போராட வேண்டாம், வியாதியோடு போராடுங்கள்.
வியாதி உள்ளவர்களோடு நமக்கு போராட்டம் இல்லை, அந்த வியாதியோடு தான் நமக்கு போராட்டம். எனவே தான் அந்த வியாதியினுடைய வீரியம் குறைந்து கொண்டிருக்கிறது. வியாதியஸ்தர்களை நேசியுங்கள், பிணியாளிகளை நேசியுங்கள். எனவே தான் குணமடைந்து போவருடைய எண்ணிக்கை இந்தியாவில் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, சென்னையிலே அப்படியே அநேக சுகமடைந்து வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். கொரோனாவுடைய வீரியம் குறைந்து கொண்டிருக்கிறது, இன்னும் குறையும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாடுவோம், யுத்தம் செய்ய புறப்படுவோம், நாம் யுத்தம் செய்ய புறப்படுவோம், யுத்தம் செய்ய புறப்படுவோம், நாம் யுத்தம் செய்ய புறப்படுவோம், சாத்தானோடு யுத்தம் செய்ய புறப்படுவோம், நாம் யுத்தம் செய்ய புறப்படுவோம். ஆவியிலே நிரம்பிடுவோம், அபிஷேகம் பெற்றிடுவோம், ஆவியிலே நிரம்பிடுவோம், அபிஷேகம் பெற்றிடுவோம், யுத்தம் செய்ய புறப்படுவோம், நாம் யுத்தம் செய்ய புறப்படுவோம், சாத்தானோடு யுத்தம் செய்ய புறப்படுவோம், நாம் யுத்தம் செய்ய புறப்படுவோம். விசுவாச கேடயத்தை கையிலே ஏந்திடுவோம், விசுவாச கேடயத்தை கையிலே ஏந்திடுவோம், யுத்தம் செய்ய புறப்படுவோம், நாம் யுத்தம் செய்ய புறப்படுவோம், சாத்தானோடு யுத்தம் செய்ய புறப்படுவோம், நாம் யுத்தம் செய்ய புறப்படுவோம். இறைவார்த்தை வாழேற்றியே எதிரியை வென்றிடுவோம், இறைவார்த்தை வாழேற்றியே எதிரியை வென்றிடுவோம், யுத்தம் செய்ய புறப்படுவோம், நாம் யுத்தம் செய்ய புறப்படுவோம், கொரோனாவோடு யுத்தம் செய்ய புறப்படுவோம், நாம் யுத்தம் செய்ய புறப்படுவோம். கர்த்தர் நமக்காய் யுத்தங்கள் செய்வார், அவர்கள் நமக்கு வேண்டாம். கர்த்தர் நமக்காய் யுத்தங்கள் செய்வார், அவர்கள் நமக்கு வேண்டாம். யுத்தம் செய்ய புறப்படுவோம், நாம் யுத்தம் செய்ய புறப்படுவோம், சாத்தானோடு யுத்தம் செய்ய புறப்படுவோம், யுத்தம் செய்ய புறப்படுவோம். எக்காலம் ஊதிடுவோம், எரியோவை கலந்திடுவோம், எக்காலம் ஊதிடுவோம், எரியோவை கலந்திடுவோம், யுத்தம் செய்ய புறப்படுவோம், நாம் யுத்தம் செய்ய புறப்படுவோம், கொரோனாவோடு யுத்தம் செய்ய புறப்படுவோம், நாம் யுத்தம் செய்ய புறப்படுவோம். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். யுத்தம் செய்ய புறப்படுவோம், நாம் யுத்தம் செய்ய புறப்படுவோம், சாத்தானோடு யுத்தம் செய்ய புறப்படுவோம், நாம் யுத்தம் செய்ய புறப்படுவோம், யுத்தம் செய்ய புறப்படுவோம், நாம் யுத்தம் செய்ய புறப்படுவோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவன் ஜெயம் தருவார். ஜெய வீரனாய், வெற்றி வீரனாய் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லா தடைகளை கடந்து செல்வோம். கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபைகளை தருவாராக. நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இருந்த இடத்திலே நீங்கள் முழங்கால் படிக்கலாம். முழங்கால் படிக்க முடியவில்லை என்றால் எழுப்பி நிற்கலாம். உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பார்க்கிறேன்.
உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கின்ற பாடலை நாம் பாடி செவித்து இந்த ஆராதனை பகுதியை நிறைவு செய்யும்.
பேசுங்கள். உங்கள் வீடுகளில் அந்நிய பாஷைகளை பேசுங்கள். ஷாபிதி ராகநாராதியா ரஹம்ப ரஹதுரியா தீய ஆவிகள் உங்கள் வீட்டை விட்டு ஓடும், உங்கள் அறைகளை விட்டு ஓடும், உங்கள் எல்லைகளை விட்டு ஓடும், உங்களை விட்டது ஓடும். உங்களை கட்டி இருக்கிற எல்லா கட்டுகளிலிருந்தும் நீங்கள் விடுதலை அடைய வேண்டுமா? அந்நிய பாஷை பேசுங்கள். ஆவியிலே நிரம்புங்கள். ஆவியில் நிரம்பி எத்தனை நாட்கள் ஆகிறது? அந்நிய பாஷை பேசி எத்தனை நாட்கள் ஆகிறது? ஆவியின் அனலவிட்டு குளிர்விட்டு இருந்தால் கர்த்தருடைய வாந்தை பண்ணி போடுவார். ரொம்ப கொடுப்போமா? இனி வரக்கூடிய காலங்கள் பரிசுத்த ஆவியாருடைய காலங்கள். இனி வரக்கூடிய காலங்கள் எழுப்புதலின் காலங்கள். இனி வரக்கூடிய காலங்கள் ஆதியில் அந்த அற்புதங்கள் நடைபெறும் காலங்கள். கர்த்தருக்கு மகிமை. கர்த்தருடைய பிள்ளைகளை பாஸ்டர்மார்களுக்காக ஜெபிப்போமா? கர்த்தருக்கு மகிமை. இந்த இரண்டாவது அலையில் மாத்திரம் தமிழகத்தில் 792 ஊழியக்காரர்கள் வைத்திருக்கிறார்கள். இரண்டாவது அலை கொரோனாவில் மாத்திரம் more than 700 pastors, evangelists, missionaries இறந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை எவ்வளவு பெரிய இழப்பு. ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு பின்னால் 1000 ஆத்துமாக்கள் குறைந்தது இருக்கிறார்கள். Very big loss in Tamil Nadu. இந்த கொரோனா வைரஸினால் எவ்வளவு பெரிய நஷ்டம். பிரியமானவர்களே, இனியும் ஒரு ஊழியக்காரன் மறிக்கக்கூடாது. இனியும் ஒரு மிஷனரி மறிக்கக்கூடாது. இனியும் ஒரு பாஸ்டர் மறிக்கக்கூடாது. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கொரோனாவே உன் கூர் எங்கே? கொரோனா வைரஸே உன் தாக்கம் எங்கே? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகளை உயர்த்தி, அப்பா, இனி ஒருவரும் இந்த கொரோனா வைரஸால் மறிக்கிறதை நாங்கள் கேள்விப்படக்கூடாது. இனி ஒரு பாஸ்டர்ஸ், ஒரு எவாஞ்சலிஸ்ட், ஒரு மிஷனரிஸ், ஒரு அப்போஸ்தல், ஒரு ப்ராஃபட் ஒருவரும் மறிக்கக்கூடாது ஆண்டவரே. ஒரு பிலிவோஸ் மறிக்கக்கூடாது ஆண்டவர். அவர்களை காத்துக்கொள்ளும். எழுப்புதலுக்கு அவர்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரை. இனி உமக்காய் நிற்போம் என்ற ஒரு வைராக்கியத்தை ஒவ்வொரு விசுவாசிக்கும் தாரும், ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் தாரும் ஆண்டவர். இனி வாழ்ந்த விசுவாச வாழ்க்கையோட இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நான் தேவனுக்காக வாழ்வேன், தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்வேன். என் உடைமைகளை ஆண்டவருக்கு கொடுப்பேன், என் உழைப்பை ஆண்டவருக்கு கொடுப்பேன், தாளத்தை ஆண்டவருக்கு கொடுப்பேன், என் உடையவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு சொந்தம். இனி எழுப்புதலை என் கண்கள் காண வேண்டாம். எழுப்புதலை நான் காண வேண்டும். என் தலைமுறை அல்ல, நான் பார்க்க வேண்டும். தேசத்தின் எழுப்புதலை நான் பார்க்க வேண்டும். உதவி செய்யும். நாங்கள் தேசத்தின் எழுப்புதலை பார்க்க வேண்டும். எங்கள் வீட்டில் உள்ள சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், மிகவும் வயது முதிர்ந்தவர்கள் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொரு பாஸ்டர்ஸ் பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் ஊழியக்காரர்கள், எங்கள் பாஸ்டர்ஸை, பாஸ்டர்ஸ் ஃபேமிலியை காத்துக்கொள்ளும். எங்கள் விசுவாசிகளை, விசுவாச குடும்பத்தாரை காத்துக்கொள்ளும். யோவான் சுவிசேஷ ஊழியத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தவரையும் காத்துக்கொள்ளும். இந்த நிகழ்ச்சியை உலகமெங்கும் பார்த்துக் கொண்டிருப்பார்களானால் அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களையும் ஆஸ்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். காலத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரை பாடி என்னோடு கூட ஆராதித்த எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் ஆனந்த் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவார். ஜெபத்தோடு கூட இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். அவரே செய்தி கொடுத்து முடிந்தவுடன் ஜெபித்து ஆசீர்வாதம் சொல்லி முடிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் நாம் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God be with you. கர்த்தரோடு இருப்பார். ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இணையதளத்தின் வழியாக எங்களோடு கூட இணைந்திருக்கிற விசுவாச குடும்பத்தார் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினால் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நிகழ்ச்சி
உண்மையாகவே இந்த ஆராதனை ஆசீர்வாதமாய் அமையும் என்பதில் சிறிதேனும் சந்தேகமில்லை. நாம் 6வது மாதத்தின் முதல் கர்த்தருடைய ஓய்வு நாளிலே நாம் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பாராக. உண்மையாகவே அரசாங்கம் 7ஆம் தேதிக்கு பிறகு சில தளர்வுகளை நிச்சயமாய் செய்யும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் கலங்காதீர்கள். உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அரசு நிச்சயமாக விட்டிடும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே ஆராதனை ஸ்தலங்கள் மாத்திரம் கொஞ்சம் கால தாமதம் ஏற்படும். ஆகவே விசுவாசிகள் இந்த இணையதளத்தின் மூலமாக தொடர்ந்து தேவனை ஆராதிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஊழியங்களை நேசியுங்கள், ஊழியங்களை தாங்குங்கள். உங்களுடைய ரசம்பாகும் காணிக்கை சந்தாக்களை நீங்கள் செலுத்த மறந்து விடாதீர்கள். சபையினுடைய தேவைகளை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அதையெல்லாம் உங்களுடைய கருத்திலே கொண்டு சபையை நேசித்து சபையை தாங்கி சபையை ஜெபத்தால் தாங்கி நம்மால் முடிந்த காரியங்களை பிறருக்கு செய்வோம். கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. ஆகவே இருக்கிற காலகட்டத்திலே நாம் பிறருக்கு உபயோகமாக ஆசீர்வாதமாக இருப்போம். தான தர்மங்களை நீங்கள் செய்யுங்கள். சேர்த்து வைக்காதீர்கள். சேர்த்து வைக்கக்கூடிய காலம் அல்ல, இது இறைக்கக்கூடிய காலம். நீங்கள் வாரி இறைப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நிச்சயம் கட்டளையிடுவார் என்பதில் சிறிதேனும் சந்தேகமில்லை. ஏனென்று சொன்னால் நம்மோடு கூட இருக்கக்கூடியவர்களை நாம் பார்க்க முடியாத காலகட்டத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அதை ஒவ்வொரு நாளும் நினைத்து கர்த்தர் தந்திருக்கிற நாட்களை, கர்த்தர் தந்திருக்கிற ஆயுசு காலத்துக்காக நீங்கள் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரியுங்கள். அதில் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நாம் கர்த்தருடைய செய்திக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய சிரங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம். இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளின் காலை வேலையிலே தேவனுடைய அந்த வார்த்தையை கேட்கும்படி அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரோடு நீர் பேசும்படியாக சொல்லுங்கள். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க விரும்பி சமூகம் வந்துள்ள ஒருவரையும் வெறுமையாய் அனுப்பாதபடி ஒரு வார்த்தையாகிலும் அவர்களுடைய காதுகளிலே விழும்படியாக, அவருடைய இருதயத்திலே விதைக்கப்படும்படியாக, ஆண்டவர் அது அறுக்கப்படும்படியாக, அது 30, 60, 100 ஆண்டவர் உமக்கு ஆண்டவர் பயன்படும்படியாய் செய்வீராக. எல்லா கனமும் துதியும் மாட்சிமையும் மகிமையும் ஆண்டவர் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்ளுதல் என்ற தலைப்பின் அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறேன். நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இந்த வேத வசனத்தின் வாயிலாக, குறிப்புகளின் வாயிலாக பேசுவாராக. நான் எடுத்து வந்த குறிப்புகளை நான் தொடர்ச்சியாக நான் பேசிவிட முடியாது. நேக குறிப்புகள் சுமார் 6 குறிப்புகள் இருக்கிறது. எனக்கு நேரம் அனுமதிக்கின்ற வரை நான் உங்களோடு கூட பேசட்டும். இந்த குறிப்புகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாம் செய்திக்கு ஆதாரமாய் கொண்ட வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம். கொலேசியர் எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. அல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடி அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர்கள் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் என்ன செய்ய வேண்டுமா? நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு கீவேர்டை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 27:6. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து
பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். இது ஒரு தீர்க்க தரிசனம். ஏசாயா ஒரு தீர்க்க தரிசனத்தை இங்கு உரைத்திருக்கிறதை பார்க்கிறோம். யாக்கோப்பு வேர் பற்றி. யார் இந்த யாக்கோப்பு? எத்தனாக இருந்தவன் தான் இந்த யாக்கோப்பு. இவனை ஆண்டவர் இஸ்ரவேலாக மாற்றினார். இஸ்ரவேல் என்று சொல்லும்போது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தருடைய நாமம். அவர்களை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனை சபிக்க முடியாது, அவனை தூற்ற முடியாது, அவனை எந்த விதத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு சாபத்துக்கும் அவனை உள்ளாக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாருங்கள், நீங்களும் நானும் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தோமோ அன்றைக்கு நாம் இஸ்ரவேலாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆவிக்குரிய இஸ்ரவேலராக நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் எழுத்தின்படியான இஸ்ரவேலர்களாக இல்லாவிட்டாலும் நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. ஆகவே இஸ்ரவேலா இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்த நோக்கம் என்ன என்று சொன்னால், தேவ பிள்ளைகளை நீங்கள் இந்த உலகத்திற்கு பூத்து காய்த்து கனி தரக்கூடியவர்களாக விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை வேறு பிரித்தெடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளே ஒவ்வொருவரும் வேறு பற்றி வேறு பற்றினால்தான் நீங்கள் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். எப்படி ஒரு மரமானது நிலத்திலே அது புதைக்கப்பட்டு அதனுடைய வேர் இன்னும் அதிக ஆழமாய் பற்றி பிடித்து ஓடுகிறதோ அதற்கு தகுந்தபடி அதனுடைய நிலத்தின் மேலே அது செடியாக, கொடியாக, மரமாக வளர்ந்து பல இலைகளை விட்டு கிளைகளை அடைந்து அது நல்ல காய்த்து கனி தருகிறது போல தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த நிலையிலே தான் இன்றைக்கு அநேகர் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்மாலே தேவனுக்கு ஏதாயிரம் பிரயோஜனமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். சிலர் வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, சிலர் தேசத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, சிலர் தாங்கள் வேலை செய்யக்கூடிய வேலை ஸ்தலத்திற்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாக சோதரம் இருப்பார்கள். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு எரிகோ எனக்கூடியதான ஒரு பட்டணத்திற்கு அவர் போகிறார். போகும்போது அங்கு ஒரு அத்தி மரத்தை அவர் பார்க்கிறார். பார்க்கும்போது அதிலே பச்சை பசையாக இருக்கிறது, ஆனால் அதிலே கனி இல்லை. கனி இல்லாததுனாலே அவர் ஆசையாய் தேடி வந்த அந்த கனி இல்லாதபடினாலே அந்த மரத்தை அவர் சபிக்கிறார். இது ஏன்? நிலத்தையும் கெடுக்கிறது, மற்றவர்களுடைய ஆசையும் கெடுக்கிறது என்று சொல்லி அந்த மரத்தை அவர் சபித்தார். அது அப்படியே பட்டு போயிற்று. உலகத்துக்கு பிரயோஜனம் இல்லாத ஒன்றை ஆண்டவர் விட்டு வைக்க அவருக்கு மனதில்லை. ஆகவே அதை சபித்து அதை அப்புறப்படுத்தும்படியாக விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளை பாருங்கள், நாம் பார்ப்போம். முதலாவது குறிப்பு நிலம், இரண்டாவதாக வேர், மூன்றாவதாக பரிசுத்தம் என்னும் வேர், அடுத்ததாக நான்காவது அன்பு என்னும் வேர், ஐந்தாவதாக நம்பிக்கையின் வேர், ஆறாவது அசையாத வேர். இந்த 6 குறிப்புகளையும் இன்றைக்கு பார்ப்பதற்கு நமக்கு காலம் சமயம் இல்லை. சமயம் நிச்சயமாய் வாய்க்கும் போது உங்களோடு கூட இந்த தொடர் செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன். நேரம் அனுமதிக்கின்ற வரை இந்த தேவ செய்தியை நாம் கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ள வேத பகுதி மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 19 23 உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டோம் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனை வழியருகே விதைக்கப்பட்டவன் கற்பான இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம்
பிழைத்திருப்பான். வசனத்தை நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், நிலம் என்று சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது என்று சொல்ல, நான் இதே பிரசங்கத்தை கடந்த ஆண்டு நான் பிரசங்கித்திருக்கிறேன். ஆனால் வேறு விதமாக நான் பிரசங்கித்திருக்கிறேன். ஆனால் இந்த நிலத்தை நான் சுவிசேஷ வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறேன். இன்றைக்கு இந்த நிலத்தை நான் இருதயத்துக்கு ஒப்பிட்டு நான் பேசுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிலம் என்றால் தேவனுடைய பிள்ளைகளை நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள், இருதயத்தை குறிக்கிறது. எதை குறிக்கிறது என்று சொன்னால் இருதயத்தை குறிக்கிறது. இது அதாவது நிலத்திலே எப்படியாக நல்ல நிலத்திலே விழுந்த விதை எப்படி அதாவது 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தர முடியுமோ, அதுபோல ஒரு நல்ல இருதயத்தில விழுந்ததான வார்த்தைகள், அதாவது நல்ல இருதயத்தில விழுந்த தேவனுடைய வார்த்தைகள், அதை அப்படியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பக்குவம் அந்த இருதயத்துக்கு உண்டு. தேவனுடைய பிள்ளைகளை, சிலருடைய இருதயத்தில என்னதான் விதைத்தாலும் அது கிரியை செய்யவே செய்யாது. சிலருக்கு சில வார்த்தைகளை சொல்லினால் அப்படியே பசு மரத்து ஆணியை போல எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் சிலர் கேட்டதை போல கேட்காதவர்களை போலவும் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது பலதரப்பட்ட ரகமுள்ள இருதயங்கள் நம்முடைய நாட்டிலே, தேசத்திலே காணப்படுகிறது. மனிதர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் நாம் எப்படிப்பட்டதான நிலம், எப்படிப்பட்டதான இருதயம் என்று நாமே சுய பரிசோதனை நாம் செய்து கொள்வோம். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு பாருங்க, ஒரு நிலத்திலே வேறு விட மரம் நல்லாக, அதாவது வளர்வதற்கு நிலம் தேவை. நல்ல வேர் விட்டு ஆழமாய் பதிந்து ஓடுவதற்கு நல்ல நிலம் தேவை. நல்ல நிலத்தில் தான் வேறு என்ன செய்யும்? ஆழமாய் அது புதைந்து ஊடுருவி கடந்து செல்லும். நல்ல நிலவிலை சொன்னால் அந்த வேர் உள்ளே பற்றி பிடிக்காது. அதே போல நல்ல இருதயம் தான் தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை அது விசுவாசிக்கும் என அன்பானவர்களே. ஆகவே நான் சொன்னேன், நிலம் என்றால் இருதயம். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை நிலமாகி இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் இன்றைக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது. விதைக்கப்பட்டதான இந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்திருக்கிறது, இன்றைக்கு அது தேவனுக்கு உபயோகமாக மாறியிருக்கிறது என்பதை இந்த காலை வேளையிலே தேவனுடைய பிள்ளைகள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கு எத்தனையான வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம், எத்தனையான வசனங்களை கேட்டிருக்கிறோம், எத்தனையான சத்தியத்தை நாம் கேட்டிருக்கிறோம், எத்தனையான உபதேசத்தை நாம் கேட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள், எவ்வளவு ஆவிக்குரியதான அர்த்தம் மிகுந்த ஆழமான செய்திகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கேட்டிருக்கிறோம். ஆனால் அந்த இருதயத்திலே அது வேறொன்றி நிலை பெற்றிருக்கிறதா? அது நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்திருக்கிறதா? அது தேவனுக்கு மிகுந்த பலனை உருவாக்கி கொடுத்திருக்கிறதா? அல்லது மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்திருக்கிற, நாம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு பிறருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, நல்ல நிலம் அது இருதயத்தை குறிக்கிறது. இந்த இருதயத்தில் விதைக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்போது எப்படி பலன் தருகிறது என்று சொல்லி மத்தேயு 13:23 சொல்லுகிறது என்று சொன்னால், 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருகிறது. நீங்கள் பலன் தரக்கூடிய விசுவாசியா இருக்கிறீர்களா? அல்லேலூயா. சற்று யோசித்து பாருங்கள்.
நாம் எந்த அளவுக்கு நான் பலன் கொடுத்திருக்கிறேன், என் சபைக்கு எந்த அளவுக்கு நான் பலன் கொடுத்திருக்கிறேன், என்னுடைய குடும்பத்திற்கு எந்த அளவுக்கு நான் பலன் கொடுத்திருக்கிறேன், நான் எந்த அளவுக்கு என்னுடைய வேலை ஸ்தலத்தில் பலன் கொடுத்திருக்கிறேன், என்னாலே என் வேலை ஸ்தலத்துக்கு எந்த விதத்தில் ஆசீர்வாதம், என்னாலே என் ஊழியத்துக்கு எந்த விதமான ஆசீர்வாதம், என்னாலே என் குடும்பத்திற்கு எந்த அளவுக்கு ஆசீர்வாதம். சற்று யோசித்து பாருங்கள். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டதினாலே, தேவனுடைய வேறு பிரித்து எடுத்ததினாலே, உன் ஜனத்தில் இருந்து, ஜாதியில் இருந்து, பாஷைக்காரர்களில் இருந்து கர்த்தர் உன்னை வேறு பிரித்து எடுத்ததினாலே ஆண்டவருக்கு என்ன லாபம்? அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருக்கு உபயோகமான மக்களாக, விசுவாசிகளாக, தேவ பிள்ளையாக, மகனாக, மகளாக நாம் இருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோமே, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்ததே, அதனால் நமக்கு சுத்திரம் பலன் உண்டானதா? இந்த உலகத்திற்கு பலன் உண்டானதா? அந்நியருக்கு பலன் உண்டானதா? நம்மாலே அந்நியர்களுக்கு என்ன பிரயோஜனம்? ரட்சிக்கப்படாத கூட்டத்திற்காக நாம் செய்தது என்ன? இந்த உலகத்திற்காக, ரட்சிக்கப்படாத கூட்டத்திற்காக, புறஜாதியாருக்காக, நம்முடைய சொந்த இனஜன பந்துக்கள் சுத்திரம் ஆண்டவருக்குள்ள வராமல் இருப்பதற்கு சுத்திரம் வருவதற்கு நாம் என்ன செய்தோம்? நாம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டால் போதும், நாம் மாத்திரம் விடுதலை அடைந்தால் போதும், நாம் மாற்றம் சுத்திரம் சத்தியத்தை அறிகிற அறிவினால் அடைந்தால் போதும் என்று சொல்லி நாம் நினைத்தோமா? நம்மை நாமே திருப்திப்படுத்திக் கொண்டாமா? சற்று யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு எப்படிப்பட்டதான சுத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நம்முடைய இருதயமாகிய நிலமாகிய இருதயமாகிய இந்த இடத்திலே விழுந்த விதைகள் எந்த அளவுக்கு கிரியை செய்திருக்கிறது, எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கு. உன்னை தேவன் தெரிந்து கொண்டதினாலே பரலோக மகிழ்ச்சியா இருக்கிறதா? பரலோக மகிழ்ச்சியா இருக்கிறதா? பரலோகத்தில் உள்ள பரலோக ராஜ்ய மகிழ்ச்சி அடைகிறதா? சற்று யோசித்து பாரு. இன்றைக்கு அநேக ஊழியர்களை இழந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். பிரசங்கித்து வரக்கூடிய அநேக ஊழியர்கள், கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன அநேக ஊழியர்கள், கர்த்தருக்காக ஊழியம் செய்த தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் காணவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய வார்த்தையை இத்தனை ஆண்டு காலங்கள் கேட்டோமே, நம்மால என்ன யூஸ், என்ன பயன், ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? விசுவாசி உன்னாலே தேவனுக்கு என்ன பிரயோஜனம்? இவ்வளவு காலம் உட்கார்ந்து சத்தியத்தை கேட்டாயே, உன்னாலே என்ன பிரயோஜனம்? உனக்கு விதைக்கப்பட்ட உபதேசம், உனக்கு விதைக்கப்பட்ட தேவ வார்த்தைகள் எந்த அளவுக்கு கிரியை செய்திருக்கிறது, எந்த அளவுக்கு நீ பிரயோஜனமானவனாய் மாறினாய்? இன்றைக்கு ஊரெல்லாம் தேசம் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மரம் வளருங்க, மரம் வளருங்க. ஏன்னா மரம் செடி கொடி வளர்ந்து நிமித்தம் தான் இந்த இயற்கை சேமமனை, தேசம் சேமமனையும். அந்த காலத்துல மழைகள் என்ன செய்யும்? தாராளமாய் பெய்து ஏரி குளங்கள் எல்லாம் நிறம். இதன் மட்டும் தேசத்துக்கு ஒரு செழிப்பு, சேமம், நல்ல வளர்ச்சி, நல்ல growth. அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு தேசத்துல காணப்படலை. ஏன்னா எல்லாத்தையும் பாவிங்க அழிச்சுட்டாங்க, காடுகளை அழிச்சுட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே மீண்டும் இப்பொழுது விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு அநேகர் அந்த சேவையிலே மீண்டுமா இறங்கியிருக்கிறார்கள். மரம் வளர்வதற்கு உண்டான சாத்திய கூற்றுக்கள் இருந்தால்தான் நம்முடைய தேசம் பயன்படும், இனி வரக்கூடிய சந்ததி பிழைக்கும். இல்லை என்று சொன்னால் சந்ததி வாழாது, இனி ஒரு தலைமுறைகள் இருக்காது. அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. காரணம் என்னன்னா, காடு மரங்களை அழிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையே கிடையாது. ஜீவராசிங்க இல்ல, மிருக ஜீவன்கள் இல்ல அப்படின்னா வாழ்வாதாரம் இல்ல. தேவப்பிள்ளை இவைகள் எல்லாம் வைத்துத்தான், இதையெல்லாம் சிருஷ்டித்துத்தான் அப்ப நேச மனிதனை சிருஷ்டித்தான். அல்லேலூயா. செடி கொடி மரம் ஆகாயம் எதையும் ஆண்டவர் சிருஷ்டிக்காம மனிதனை முதலா சிருஷ்டிக்கல. எல்லாற்றையும் பார்த்து நல்லதென்று கண்டு இதை அனுபவிக்கும்படியான மனுஷனை கர்த்தர் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, எந்த அளவுக்கு இந்த வார்த்தைகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது,
எந்த அளவுக்கு நம்ம உணர்ந்தோம், எந்த அளவுக்கு புரிந்து கொண்டோம், அல்லேலூயா, எந்த அளவுக்கு உபயோகம் உள்ளவர்களாக மாறினோம், பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாறினோம், பிறரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினோம், பிறரை ஆதாயப்படுத்தினோம். இன்றைக்கு நமக்கு ஆதாயப்படுத்திக் கொள்கிறோமே தவிர நமக்கென்று தான் நண்பர்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறோமே தவிர இயேசுக்கென்று ஆதாயப்படுத்தினதான சூத்திரம் கூட்டம் எவ்வளவு, அல்லேலூயா, இயேசுவுக்கு ஆதாயப்படுத்தினதான கூட்டம் எவ்வளவு. எனக்கு அன்பானவர்கள், நீ ஆண்டவருடைய ராஜ்யத்தை சொல்லும் போது ஆண்டவர் கேட்பார், அல்லேலூயா, எனக்காக இந்த பூமியிலே என்ன செய்தாய் மகளே, என்ன செய்தாய் என்று உன்னை ஆண்டவர் பார்த்து கேட்கும் போது நீ என்ன பதில் சொல்லுவாய்? சற்று யோசித்திருப்பார். அல்லேலூயா, நீ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட இருதயமாகிய இந்த இருதயத்திலே விழுந்ததான விதைகள் 30, 60, 100 பலன் தர தேவனுடைய எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. வேர், இரண்டாவதாக வேர் அந்தரங்கத்தில் இருக்கும். அல்லேலூயா. வேற யாரும் என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. வேற நீங்க பார்க்க முடியாது. வேற அதை தோன்றாதான் வேற தெரியும். அப்ப பாருங்க, ஒரு மரம் செடி கொடி பச்சை பசேல் என்று சொல்லி செழிப்பா இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க அந்த வேறு தான் காரணம். அல்லேலூயா. வேறு மாத்திரம் உள்ள ஊடுருவி போகல அப்படின்னா அது எந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்காரு, அந்த அளவுக்கு ஒரு பச்சை பசேர்ன்ற ஒரு மரமா செடியா நம்ம பார்க்க முடியாது. அதற்கு அடித்தளமானது வேர். அல்லேலூயா. அது தன்னை மறைத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. வேரானது தன்னை மறைத்து கொண்டு சூத்திரம் அந்த மரத்தை செழிப்பாக்குகிறது, கவர்ச்சியாக்குகிறது, மற்றவர்கள் விரும்புகிற அளவுக்கு மாற்றுகிறது, மற்றவர்கள் நிழலில் வந்து அடையத்தக்கதாக அது மாறுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால் அது அந்தரங்கத்தில் இருக்கிறது. மத்தேயு 6:3 வாசிப்போம். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் உன்னுடைய தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்வதற்கு உன் இடது கை உன்னுடைய இடது கை அறியாதிருக்க கடவுது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, எந்த ஒரு செயலும் அந்தரங்கமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறார். ஆண்டவர் அநேக அற்புதங்கள் செஞ்சார். சொல்லிட்டு சொல்லாரு, இது ஒருவருக்கு என்ன செய்யாது, சொல்லாதே. அல்லேலூயா. இது ஒருவருக்கு பிரசித்தப்படுத்தாதே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தார். வேதத்துல குறிப்பிடத்தக்கதான அற்புதங்கள் தான் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற தவிர இதை அல்லாமல் அநேக அற்புதங்களை அப்பன் இயேசு செய்தார் என்பதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. அல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுகிறது, திரளான மக்கள் அவரிடத்திலே வந்தார்களாம். வந்தபோது அத்தனை பேருக்கும் நன்மை கிடைத்ததாம். அல்லேலூயா. வந்தவர்கள் ஒருவரும் வெறுமையாய் போகவில்லை. அல்லேலூயா. நாட்களிலே எவ்வளவு வியாதியஸ்தர்கள் வந்தார்களோ இயேசுவினிடத்திலிருந்து வந்தவர்களுக்கு ஒருவரும் வெறுமையாக போனதே இல்லைங்க. அல்லேலூயா. ஒருவேளை ஒரு கூட்டத்துல 1000 பேர் கலந்து கொண்டவர்கள் ஒரு 100 பேராக என்ன பண்ணுவாங்க, விடுதலை பெற்று 900 பேர் வெறுமையாக போயிருக்கலாம். ஆனா ஏசப்பா ஊழியர் செய்த காலகட்டத்துல எத்தனை பேர் வந்தாங்களோ அத்தனை பேருக்கு அவர் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. இதுதான் அதாவது உச்சமான உண்மை. அல்லேலூயா. தேவனுக்கு அவரை தேடி வந்த ஒருவரும் வெட்கப்பட்டு போகவில்லை, கைவிடப்பட்டு போனதில்லை. அல்லேலூயா. அவருடைய விருப்பங்கள் நிறைவேறாமல் நிராசையாய் போனதில்லை. வியாதியஸ்தர்களாய் வந்தவர்கள் வியாதியோடு கூட போகவில்லை, வியாதியோடு வந்தவர்கள் சுகமாகி கடந்து சென்றார்கள் என்று சொல்லித்தான் வேதத்தினுடைய அத்தியாயம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆகவே நம்முடைய தர்மம் எப்படியா இருக்க வேண்டும், நம்முடைய உதவி எப்படியா இருக்க வேண்டும், நம்முடைய எப்படியா இருக்க வேண்டும், நம்முடைய நேச்சர் எப்படியா இருக்க வேண்டும் வேதம் கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், ஒரு மரத்தினுடைய வேர் எந்த அளவுக்கு அந்தரங்கத்தில் இருக்கிறதோ அதே போல ஒரு விசுவாசி செய்யக்கூடியதாக தான தர்மங்கள் உதவிகள் எல்லாம் அந்தரங்கமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து, நீ தர்மம் செய்யும் போது எப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு தர்மம் செய்யும் போது இன்றைக்கு உலகமே அறிந்து கொள்ளும்படியாக புகைப்படங்கள், அல்லேலூயா, மீடியாக்கள், வலைதளங்களிலே அதை
செலுத்துவது, பிரகடனப்படுத்துகிறது. அவர்கள் செய்யக்கூடிய உதவியை 4 பேர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அரசாங்கத்துக்கு நீ தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒருவேளை நீ புகைப்படம் எடுக்கலாம். ஒருவேளை உனக்கு செய்தவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக புகைப்படம் எடுக்கலாம். அது தவறில்லை. ஆனால் தர்மமானது அந்தரங்கமாக செய்யப்பட வேண்டிய ஒன்று. அல்லேலூயா. உதவி என்பது அந்தரங்கமாய் செய்யக்கூடிய ஒன்று. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய சகோதரன் பல உதவிகளை செய்திருக்கிறார். ஆனால் அவர் செய்கிற உதவி ஒரு நாளும் குடும்பத்திலே அவர் ஷேர் பண்ணதே கிடையாது. அல்லேலூயா. சொன்னதே இல்லை. ஆனால் நாங்கள் பல விதங்களில் அதை அறிந்து கொள்வோம். அவர் செய்த உதவியை நாங்களாகவே பண்ணி அதை நாம் அறிந்து கொள்வோம். அவர் என்ன செய்கிறார் என்பதை. மற்றபடி அவருடைய வாயிலிருந்து இன்னாருக்கு இன்ன செய்தேன் என்று சொல்லக்கூடியதான உதவிகளை இதுவரை நாங்கள் கேட்டதில்லை. தேவனுடைய பிள்ளைகளை காரணம் என்னவென்று சொன்னால், உதவிகள் என்பது அந்தரங்கமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது தெரிய வரக்கூடாது. அல்லேலூயா. தெரிய வரும்போது அதனால் நமக்கு எந்த விதமான பலனும் இல்லை. அல்லேலூயா. அதனால எந்த விதமான உபயோகமும் நமக்கு இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நீ செய்கிறதான உதவி, நீ செய்கிறதான தர்மங்கள், நீ செய்யக்கூடியதான ஆபத்து காலத்தில் நீ செய்யக்கூடியதான காரியங்கள் எல்லாம் அந்தரங்கமாக இருக்கட்டும். ஏனென்று சொன்னால், அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா ஒரு நாளில் வெளியரங்கமாய் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்தரங்கமாய் செய்யக்கூடிய உதவிகளாலே உனக்கு பயன் இல்லாமல் போகலாம். ஆனால் ஒரு நாளிலே கர்த்தர் அதை வட்டியும் முதலுமாய் சேர்த்து உனக்கு கொடுக்கும் போது உன்னை தேசத்தில் இன்னார் என்று விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. நீ யார் என்று ஆண்டவர் விளங்க பண்ணுவார். வாசிக்கலாம். அதே மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷனுக்கென்று காணப்படாமல் அந்தரங்கத்திலே இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படத்தக்கதாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவி அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் தருவார். அல்லேலூயா. நிறைய பேர் ஃபாஸ்டிங் பாருங்க, டம்பரட்டா அடிப்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்ல ஃபாஸ்டிங், நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல ஃபாஸ்டிங். அல்லேலூயா. ஃபாஸ்டிங் என்பது மற்றவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லைங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, அதை சொல்லாதீங்க, வெளிப்படையா சொல்லாதீங்க. ஃபாஸ்டிங் இருந்து உங்க சொந்த வேலைகளை கட்டாயமா என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. ஃபாஸ்டிங் இருக்கீங்களா, தேவ சமூகத்தில் என்ன பண்ணுங்க, குறைந்தது 5 மணி நேரம் 6 மணி நேரமாக ஆண்டவருக்கு கொடுங்க. இல்லைன்னா குறைந்தபட்சம் 3 மணி நேரமாக ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதுதான் உபவாசத்துக்கு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவருக்கு எத்தனை மணி நேரத்தை கொடுத்தோம்? சொந்த அலுவலர்களை நம்ம கொடுக்கிறோம், சொந்த நேரங்களை பயன்படுத்திக்கிறோம், நம்முடைய அலுவலர்களை கட்டாயமாக்கி கொள்கிறோம். கட்டாயப்படுத்தி கொண்டு ஃபாஸ்டிங் இருந்தா அந்த ஃபாஸ்டிங் ஆண்டவர் ஏறெடுப்பாரா, ஏற்றுக்கொள்வாரா, அங்கீகரிப்பாரா? அந்த ஃபாஸ்டிங்க்கு உனக்கு பதில் வருமா? நிச்சயம் வராது. அல்லேலூயா. ஃபாஸ்டிங் அந்தரங்கமா இருக்கும். அல்லேலூயா. ஜபங்கள் அந்தரங்கமா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட தனித்து இருக்கக்கூடிய, ஆண்டவரோடு கூட தங்கி இருப்பது, ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அந்தரங்கமா இருக்கும். நீ ஜெபிக்கிறவன் சொல்லி மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. நீ ஃபாஸ்டிங் இருக்கிறவன் சொல்லி மற்றவங்க புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது ஆண்டவருக்கு உனக்கும் தெரிந்தா போதும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உபவாசம் எப்படி இருக்கு? அல்லேலூயா. இன்னைக்கு உபவாசம், இன்னைக்கு கம்பரட் அடிக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, பிரைஸ் எல்லாம் சொல்லு. ஊரு அறிய நம்முடைய உபவாசம் தெரியுது. அல்லேலூயா. சிஸ்டர் இன்னைக்கு உபவாசம், பிரதர் இன்னைக்கு உபவாசம், இன்னைக்கு பாஸ்டர் உபவாசம். அல்லேலூயா. அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வருது. அப்படிப்பட்ட உபவாசத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லை. உபவாசம் இருக்கிற அப்படின்னா அந்தரங்கத்திலே என்ன செய்ய உபவாசம் இரு. அல்லேலூயா. அது தெரிய வரக்கூடாது. அல்லேலூயா. உன் முக பாவனைகளிலே தெரிய வரக்கூடாது. அல்லேலூயா. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், உன் தலைக்கு என்ன பண்ணு, பூசு. அல்லேலூயா. அல்லேலூயா. முகத்தை என்ன பண்ணு, கழுவு, நல்லா ஃப்ரெஷ்ஷா வைத்துக்கொள். அல்லேலூயா. மற்றவர்கள் முக வாடலாய் நீ இருக்கிறாய் என்பதை என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அந்தரங்கமாக உன்னுடைய ஜபமாகிலும் உன்னுடைய உபவாசமாகிலும் இருக்கும்போது கர்த்தர் வெளியரங்கமாக நீ உன்னுடைய உபவாசத்துக்கும் ஜபத்திற்கும் பதிலை கற்றுக்கொண்டு வருவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். பாருங்க, உண்மையா இருக்க விரும்புகிறேன். அப்ப பிரைஸ் தி லார்ட், வேர் பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் அந்தரங்கத்தில் இருக்கும். அதற்கு அடையாளமாகத்தான் தர்மத்தை சொன்னேன், இரண்டாவதாக உபவாசத்தை சொன்னேன், மூன்றாவதாக உண்மைகள். இவைகள் காணப்பட வேண்டியது அவசியம். எப்படி காணப்படணும்? நம்ம உண்மையா இருக்கிறோம் அப்படின்றது வெளியே யாருக்கு என்ன செய்ய வேண்டாம், தெரிய வேண்டாம். அல்லேலூயா. இவர் ரொம்ப உண்மை அப்படின்னு சொல்லி மற்றவங்க மெச்சிக்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. அல்லேலூயா. உலகம் உன்னை மெச்சிக்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது புகழ்கின்ற உலகம் உன்னை அப்படியே போட்டு கவிழ்க்கிற உலகம். அல்லேலூயா. உன்னை தூக்கி கடாசுகிற உலகம். அல்லேலூயா. புகழ் உச்சிக்கு யார் போனாங்களோ அவங்கள அப்படியே கீழே தள்ளி மிதித்து பார்க்கிற உலகம் இது. அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்துல நீங்க உண்மையா இருக்க விரும்பாதீங்க. ஆனால் அந்தரங்கத்தில் ஆண்டவருக்கு உண்மையா இருக்க விரும்புங்க. ஆண்டவரே, நான் எதை செய்தாலும் உமக்கு உண்மையா இருந்தா போதும் அப்படின்னு நினைங்க. அல்லேலூயா. உண்மையா இருக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. தாவீதை ஆண்டவர் உண்மையா இருக்க விரும்பினார். அவர் உண்மையாய் எல்லாவற்றிலும் இருந்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உண்மையாய் பிரைஸ் தி லார்ட் காணப்பட வேண்டியது அவசியம். அந்தரங்கத்தில் பிரைஸ் தி லார்ட் உன்னுடைய உண்மை காணப்படட்டும். அந்தரங்கத்தில் உன் உபவாசம் காணப்படட்டும். அந்தரங்கத்தில் பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் அந்தரங்கத்தில் உன்னுடைய தர்மம் காணப்படட்டும். இதெல்லாம் பிரைஸ் தி லார்ட் அந்தரங்கமா இருக்கட்டும். அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் ஒரு நாள்ல வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. அவருடைய சாட்சி தாங்க வேணும். அல்லேலூயா. தேவனுடைய சாட்சி தாங்க வேணும். உலகத்தினுடைய சாட்சி நமக்கு வேண்டாம். அது சில நேரங்கள்ல மனுஷனை திருப்திப்படுத்தக்கூடிய சொத்திரம் காரியமாக கூட தெரியும். பிரைஸ் தி லார்ட். சில பேர் மிகப்படுத்தி கூட பேசுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அவங்க எனக்கு வேணும் என்பதற்காக பேசுவாங்க. அவங்க தயவு எனக்கு வேணும் என்பதற்காக பேசுவாங்க. அவங்களுடைய உதவி எனக்கு வேணும் என்பதற்காக பேசுவாங்க. அவங்க இதை செய்யாம போயிடுவாங்கன்றதுக்காக கூட உங்களை அப்ரிஷியேட் பண்ணலாம். உலகத்தினுடைய நிலை நமக்கு வேண்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணார். அல்லேலூயா. மோசேயை பார்த்து சொன்னார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. தாவீதை பார்த்தாங்க சொன்ன இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். தானியேலை பார்த்தாங்க சொன்னார், எனக்கு பிரியமானவன். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி தானியேலை ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோசேப்பு பாருங்க, அவன் தன்னுடைய எஜமானுடைய எல்லா விதமான வைத்திருந்த எல்லா வேலைக்கும் உண்மை உள்ளவனாக காணப்பட்டான். பிரைஸ் தி லார்ட். அவனிடத்துல ஒப்புவிக்கப்பட்டதை குறித்து அவனுடைய எஜமான் ஒன்று என்ன செய்யறான், கேட்கவே அந்த அளவுக்கு அவன் உண்மையா இருந்திருக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, தேவப்பிள்ளை அந்தரங்கத்துல நீங்க எல்லாவற்றிலும் உண்மையாயிருங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, வெளியரங்கமா சில பேர் ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, அல்லேலூயா சொல்லுவாங்க, ஆவியில நிரம்புவாங்க. ஆனா உள்ளான வாழ்க்கையில என்ன இருக்காது, நிரம்புதலே இருக்காது. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப ஜீரோவா இருக்கும். ஆனா சபையில வந்தா பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கர சிஸ்டர் பாத்தீங்கன்னா எப்போதும் ஆவியில என்ன பண்றாங்க, துள்ளிட்டே இருக்கிறாங்கன்னு மற்றவங்க நினைக்கிறது போல இருக்கும். ஆனா அந்த ஆவி உள்ள பிரைஸ் தி லார்ட் அவங்க வீட்டுல இருக்குதா? இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கை நடிச்சுட்டே போறாங்க. அல்லேலூயா. நடிப்பு வேண்டாங்க. அல்லேலூயா. உங்க நடிப்பு ஆண்டவருக்கு தெரியும். நீ என்ன பண்ற? அல்லேலூயா. ஆண்டவர் நீ ஆலயத்துக்கு வரும்போதுமே 420 வருது பாரு அப்படின்னு சொல்லுவார். தேவதூதன் சொல்லுவான், 420 ஆலயத்துக்கு என்ன செய்யுது, வருதுன்னு சொல்லுவான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பேரை நீ என்ன செய்யாத, வாங்காதே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முதல்ல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் எப்படி இருக்கணும்னா அந்தரங்கத்துல தான் இருக்கும். அல்லேலூயா. அந்தரங்கத்துல நம்முடைய ஜெபம், நம்முடைய ஊழியம், நம்முடைய சேவை, நம்முடைய ஹெல்ப், நம்முடைய காரியங்கள் எல்லாமே அந்தரங்கத்துல இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம எப்படி இருக்கணும், அந்தரங்கத்துல எப்படி இருக்கும்? வெளியரங்கமா பார்க்கறது கூட செய்யறோமா? வெளியரங்கமா அது தெரிய வரணும்னு சொல்லி நினைக்கிறோமா? சரி யோசித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. இந்த வேர் பிரைஸ் தி லார்ட் அந்தரங்கத்திலே நுழைந்து மறைந்து இருந்து வெளியே அழகான ஒரு கனியை, அழகான பச்சை பசேர் என்று பிரைஸ் தி லார்ட் அழகான ஒரு நிழலை தரக்கூடிய ஒரு கிளையாக, மரமாக, அடர்த்தியாக அது காணப்படுகிறது. அதற்கு எல்லாம் காரணம் என்னன்னா அந்த அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய வேறு தான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைங்க, அந்தரங்கத்துல நீங்க ஆண்டவரோடு கூட எப்படி இருக்கீங்க? உங்களுடைய நடக்க எப்படி இருக்கு? உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கு? உங்களுடைய வார்த்தை அந்தரங்கத்துல எப்படி இருக்குது? பிரைஸ் தி லார்ட். ஆமா, வெளியே வரும்போது ஸ்தோத்திரம், பிரைஸ் வீட்டுல இருக்கும்போது ஆத்திரம். அல்லேலூயா. வெளியே வரும்போது அந்நிய பாஷை, வீட்டுல இருக்கும்போது கெட்ட பாஷை. அல்லேலூயா. என்ன பாஷை? கெட்ட பாஷை.
அல்லேலூயா. ஆமா, அப்படி இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. ஆமா, சில பேர் சொல்லுவாங்க, இது சும்மா பைபிள் தூக்கி போதுங்க, இது மண்டையா பேசுங்க பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இப்படி நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குதா? இப்படி மற்றவர்கள் பேசுகிறபடி இருக்கிறதா? தேவனுடைய பிள்ளைகளை, அந்தரங்கம் தான் ரொம்ப முக்கியங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆமா, அறையில ஆடாதவன் அம்பலத்துல என்ன செய்ய முடியாதா? ஆட முடியாது. இங்க ஒரு பயிற்சி கூட இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமா, அதுல பாருங்க, முதல்ல ரூம்ல தான் என்ன பண்றாங்க, எல்லாமே ஆடி பயிற்சி செய்து கொள்ளுகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈவென்ட் வரும் பொழுது அதிலே போய் என்ன செய்யறாங்க, பிரசன்ட் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப அந்த ஈவென்ட்ல பிரசன்ட் பண்ணுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க உள்ளான அறையில தன்னை என்ன பண்ணிக்கிறாங்க, ஆயத்தப்படுத்தி ரெடி பண்ணி அதற்குரிய பயிற்சிகளை பிராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பிராக்டிஸ் தான் அந்த ஈவென்ட்ல அநேகர் கை தட்டக்கூடிய ஒரு லெவலுக்கு என்ன செய்கிறது, அநேகர் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு வருவதற்கு காரணம் என்னன்னா, அந்த நடன கலைஞரை மிகப்படுத்தி காட்டுக்கொள்ளப்படுவதற்கு என்ன காரணம்? அந்த ரங்கத்துல அவன் பயிற்சி எடுத்துக் கொண்டதுதான். தேவனுடைய பிள்ளைகள், அந்த ரங்கத்துல உண்மையா இல்லைன்னா, அந்த ரங்கத்துல உபவாசம் இல்லைன்னா, அந்த ரங்கத்துல தர்மம் இல்லை அப்படின்னாக்க வெளியே ஒண்ணுத்துக்கும் உதவாது. அல்லேலூயா. ஒன்னு ஆண்டவர் பிரகாசிக்க முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே அந்த ரங்கத்தில் எல்லாவற்றிலும் இருந்து கற்றுக்கொள். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ரங்கத்தில் வேலாய் இருக்க ஊடுருவி செல்லும்படியாய் நீ கற்றுக்கொள் என கண்பானவர்களே. ஆகவே இவைகளெல்லாம் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த ரெண்டு குறிப்பு தான் இன்றைக்கு உங்களோட நாம் பேசும்படியாக எனக்கு சமயம் வாய்த்திருக்கிறது. அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய செய்தியை நாம் கேட்போம். சமயம் வாய்க்கும் போது தேவ செய்தியை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் வேர் பற்றி கொள்ளக்கூடிய இந்த தலைப்பை உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த செய்தியை மீண்டுமாய் உங்களோடு கூட எனக்கு சமயம் வாய்க்கும் போது உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நாம் நல்ல நிலமாக இருக்கிறோமா என்று சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நல்ல வேர், அது வேர் அந்தரங்கத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய அந்தரங்கத்தில் நாம் இப்படியா இருக்கிறோம், ஆண்டவருக்கு இப்படியா இருக்கிறோம், சூத்திரம் இப்படியா இருக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்தரங்க வாழ்க்கை தாங்க ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. வெளியே மனுஷன் நடிச்சுட்டு போயிடுவான். அல்லேலூயா. புகழ்றதுக்காக மனுஷனை அப்ரிஷியேட் பண்ற, அவரை போல தங்கமான மனுஷன் இல்லைன்னு சொல்லி வெளியே சொல்லுவான். ஆனா வீட்டுல வந்து கேட்டு பாருங்க சிலருடைய கதையை. ஆமா, ஐயோ இது வெளியே தாங்க இது புள்ள, எங்க வீட்டுல இது புள்ளி, எங்களுக்கு பேய் அப்படின்னா முதல்ல எங்க பேரை வாங்கினா நல்ல, அதாவது ஒரு கலைஞர் ஒரு பாடினார் என்னன்னா, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளா. எங்க வாங்கணுமா? முதல்ல வீட்டுலதான் வாங்கணும். நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி எங்க உங்களுக்கு பட்டம் கொடுக்கணும் அப்படின்னா, உங்க சொந்த தாய் தகப்பன் சொல்லணும், கூட பிறந்தவங்க சொல்லணும். அந்த சாட்சி தான் மெய் சாட்சி. வெளியே ஊருக்கெல்லாம் சில பேர் பிள்ளைங்க உதவி செய்து வருவாங்க. கடைக்கு போடா அப்படின்னா என்ன பண்ணுவோம், மாஞ்சி மாஞ்சி கடைக்கு போயிட்டோம். ஆனா வீட்டுல போயிட என்ன கடைக்கு போயிட்டு வாடா பாடி அப்படின்னா என்ன பண்ணாது, ஒண்ணும் போகாது, பாமா பாமா அப்படி. இப்படிப்பட்ட பிள்ளைங்க எதுக்கு? முதல்ல எங்க துவங்கணுமா? நம்ம வாழ்க்கையினுடைய அத்தியாயம் எங்க தொடங்கணும்? முதல்ல வீட்டுல இருந்துதான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது என்ன, நீங்கள் பலனடைந்து யூதாவிலும் சமாரியாவிலும் எருசலேம், சொந்த இடத்துல முதல்ல சாட்சி என்ன செய்யணும், துவங்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அதைத்தான் செய்வார். அல்லேலூயா. ஆகவே வேர் அந்தரங்கத்தில் இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய எல்லா காரியமும் அந்தரங்கத்தில் இருக்கணும். கர்த்தர் அந்தரங்கத்தில் நீ கிரியை செய்யும் போது வெளியரங்கமாய் அவரே உன்னை கொண்டு வருவார். அல்லேலூயா. உன்னை பிரசித்தப்படுத்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடங்களை கண்களை மூடி ரொம்ப ஜெபமாடுவார். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல இந்த கால வேளையில, இந்த ஓய்வு நாளிலே, இந்த மாதத்தின் முதல் கர்த்தருடைய ஓய்வு நாளிலே நாங்கள் இந்த அந்த சுத்திரம் இணையதளத்தின் வழியாக கர்த்தரை ஆராதிக்கும்படி, தேவ செய்தியை கேட்கும்படி எங்களுக்கு ஒரு வாய்ப்பை சமயத்தை ஏற்படுத்தி கொடுத்து அதற்காக சோத்திரம். அந்த சோத்திரம் நாங்கள் இப்படியாக நாங்கள் போய்விட மாட்டோம். நாங்கள் அந்த சொந்த கால தளர்வுகள் எங்களுக்கு ஏற்படும். அந்த அரசாங்கம் எங்களை விடுதலையாகும், நோய் தொற்று குறையும்.
அந்த நிச்சயம் நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆராதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் தேவன் ஒருவருக்கும் பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெரிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுங்க. இந்த நோயை குறித்ததான ஆண்டவர் பயம் யாருக்குள்ள வேண்டாம் சுவாமி. அநேகர் பயப்படுகிறார்கள். ஆண்டவரே சொல்லுங்க, வருஷத்துல 365 நாள் ஆண்டவர் எங்களை பார்த்து நீங்க சொல்றீங்க, பயப்படாதே பயப்படாதே. இந்த பரிசுத்த வேதாகமம் அப்படித்தான் சொல்லுகிறது. 365 நாளும் பயப்படாதே என்று சொல்லி அல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தர் எங்களோடு கூட பேசும்போது முதலாவது எங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை பயப்படாதே மகனே என்று சொல்லித்தான். ஆண்டவரே அப்படியாய் இந்த உலகத்தில் வரக்கூடிய பொல்லாத கொடுமையான அந்த ஒரு தொற்றுக்கும் வைரஸுக்கும் நாங்கள் பயந்து நடுநடுங்காதபடி கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். அந்த உலகத்தினுடைய நிலைகள் எங்களுக்கு என்ன செய்யும் என்று சொல்லி நாங்கள் எதிரிட்டு நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த வசனத்தின்படி அந்த பிள்ளைகள் வாழும்படி கிறிஸ்துவிலே வேர் கொள்ளும்படி கிருபை செய்யுங்க. அந்த தொடர்ந்து அந்த தேவ செய்தி பிள்ளைகள் கேட்கும்படியான சமய சந்தர்ப்பங்களை அவர்களுக்கு கொடுத்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்துங்க. ஆண்டவரே தேவ வார்த்தைகள் தேவ சத்தியங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா விதமான நிலையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வரட்டும். அந்த அறியாமையின் இருளிலிருந்து அவர்களை ஆண்டவர் வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வரட்டும். பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யும். உமக்கென்று வேறு பற்றி ஆண்டவரே சூத்திரம் 30, 60, 100 உமக்கு பலன் தர கிருபை செய்யும். நாமத்தினாலே உங்கள் விசுவாச மக்களை, குடும்பங்களை, பிள்ளைகளை, வாலிபர்களை, ஆண்டவர் ஒவ்வொரு பெரியவர்களை, வயோதிபர்களை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் அவருடைய வழிநடத்தல், பாதுகாப்பு, அரவணைப்பு, ஆதரவு, ஆளுகை, அரசாட்சி நம் அனைவரோடும் இங்கு இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல பேச எங்களோடு கூட இணைந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்த தேவ பிள்ளைகளோடும் பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். God bless you. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.